எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடர்ந்து அரசியல் இயக்கமாக அதை செயல்படுத்தி வந்தார். தன்னுடைய முதல் மாநாட்டையும் நடத்தி முடித்திருக்கிறார். ஆணவத்துடன் யார் ஆட்சி செய்தாலும் மக்கள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. இது திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடு தானே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆட்சியில இல்லாத திமுகவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன? திமுகவோட இன்னைக்கு பிரசன்ட் ஸ்ட்ரென்த் என்னங்க? கூட்டணி கட்சி எல்லாமே போயிட்டாங்க. திமுக ஒரு சில தேமுதிக இருக்கு, சிறிய கட்சிகள் இருக்கு, எல்லாமே சேர்ந்து ஒரு 50+ எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து போனதுல காங்கிரஸ் 5, முஸ்லீம் லீக் 2 7, விசிக 2 9, எல்லாமே தாவேக அணியில் இருக்கு. அப்போ தாவேகா அணியில் நாளைக்கு இடைத்தேர்தல்களையும் அவங்க வெற்றி பெறலாம், பெரிய அளவு கூட வெற்றி பெறலாம். அப்போ ஒரு 120 125 இடம் பெறக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு வசதி வந்து தாவேகாட்ட தான் இன்றைய தேதிக்கு இருக்கு. அப்போ திமுக எதிர்ப்பரசியல் இனி பண்ணி என்ன பயன்? தாவேகா எதிர்ப்பரசியல் தானே பண்ணணும். ஆனால் கோடி கட்டுறாரு. இப்போ கடன் வாங்குவாங்க, இவங்க கடன் சுமைன்னு சொல்றாங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு இவ்வளோ கடன் சொல்றாங்க. நான் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் 50,000 60,000 கோடி ரூபா கடன் வாங்குவாங்க, 5 வருஷம் ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது இத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பேசும்போது சொன்னார். இருக்கும். என்ன காரணம்னா இன்னைக்கு நம்ம கடன் வாங்காமல் அரசியல் பண்ணவே முடியாதுங்க, நிர்வாகமே பண்ண முடியாது. இப்போ ஒரு மெட்ரோ திட்டம், அதுவும் அந்த கடன் கணக்கில் தான் சேரும். அது எப்படி கடன் வாங்காமல் எப்படி ஒரு மாநில அரசு தன் நிதியிலேருந்து எப்படி செலவு பண்ண முடியும்? இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக மாற்றிட்டாங்க. மாநில அரசு 40% இப்போ செலவு பண்ணால் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றவே முடியும். அப்போ அதுக்கு எங்கேருந்து கடன் வாங்க போகிறாங்க? கடன் வந்து கட்டுக்குள்ளே இருக்காங்கிறது தான் பாயிண்டே தவிர, கடனே வாங்காமல் நிர்வாகம் பண்ணணுங்கிறது பாயிண்ட் கிடையாதுங்க. அது யாராலையும் முடியாது, அண்ணாமலை வந்தாலும் முடியாது. அந்த இடத்துலலாம் அவர் தாவேகாவை தான் மறைமுகமாக சாடுறாரு. வெளிப்படையா தாவேகா அரசியலை வந்து அவர் சாடலை, அப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி விஜய் கரூரில் பேசலாமா, ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி பேசலாமான்னா அண்ணாமலை அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன்றாரு. அவர் அரசியல் ரீதியாக தாவேகாவை எதிர்க்கிற முடிவுக்கு வரல. அவருக்கு ஏற்கனவே வந்து திமுக எதிர்ப்பாளருங்கிற முத்திரை இருக்கு. அது திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைச்சவங்க, அவங்களுக்கான ஆப்ஷன்னு பிஜேபி இருந்தது, அதிமுக இருந்தது, தாவேகா இருந்தது, பல கட்சிகள் இருந்தன. தாவேகா வந்து ஆட்சி கட்சி ஆகிட்டாங்க. இப்போ மிச்ச கட்சிகள்லாம் ஆட்சி கட்சியில் இல்லை. திமுக அதிமுக கூட்டணி வந்துரும்னு தாவேகா சொல்லுது. அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைல்ல. பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பழைய எதிரிகள் ஒன்றா தானே சேருவாங்க. ஓகே. அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கிட்ட என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அண்ணாமலை வந்து எப்போ அவருக்கு மாநில தலைவர் பதவியை விட்டு பிஜேபி தலைமை தூக்குச்சோ அப்பவுமே அவர் வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அதிமுகவோட கூட்டணி வைத்ததுங்கிறது அண்ணாமலையோட அடிப்படை கொள்கைக்கே முரணானது. அவர் அப்பமே தனி கட்சி ஆரம்பிச்சு விஜயோட கூட்டணி வச்சிருந்தா இந்நேரம் வந்து 20-30 எம்எல்ஏ இருப்பாங்க அவங்க கிட்ட. யோசிச்சு பாருங்களேன், விஜய் அண்ணாமலை கூட்டணி அப்படி வந்திருந்தா 2026 தேர்தலில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10 மாசத்துக்குள்ள பெரிய தேர்தல் வெற்றியை பார்த்துருக்கலாமே. இப்ப இருக்கிற இந்த கணக்குகளின்படி, இப்ப நடப்பு கணக்குகளின்படி அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறது. நாளைக்கு எதிர்காலத்துல விஜயோட அண்ணாமலை கூட்டணி வைப்பாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது 2029 நடக்க வாய்ப்பு இருக்குமா சார்? 31 வரை தள்ளி போகாம. இது எல்லாமே அங்கதாங்க இருக்கு, டெல்லி கையில இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. டெல்லி வந்து 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. 20ஆம் தேதி நமக்கு மக்களவை கூட்டத்தோட தொடங்குது. இப்போ அவங்க முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா, ஒன்று 30 நாள் தண்டனைனா பிஎம் சிஎம் பதவி வந்து பறிபோகும், அல்லது குறைந்தபட்சம் தற்காலிகமாவது பறிபோகும். இது கண்டிப்பா வருது, நல்லாவே தெரியுது. ரெண்டாவது அப்படின்னா யார் மேல வேணாலும் நீங்க 30 நாள் ரிமாண்ட் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. அப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அவங்க லிஸ்ட்ல இருக்கு. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டுதல், டீலிமிட்டேஷன், அது அவங்க லிஸ்ட்ல இருக்கு. கரூர்ல பேசும்போது விஜய் வந்து டீலிமிட்டேஷன்ங்கிற அந்த பாயிண்டையும் சுட்டி காட்டி தான் பேசினாரு. டீலிமிட்டேஷன் வந்தால் அதை வந்து தமிழ்நாடு எதிர்க்கும்னாரு. ஸோ தாவேகாவோட பாலிசி அதுதான். அப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக எதிர்ப்பா தமிழ்நாட்டில் அரசியல் களம் வந்து இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு வாரத்தில் மாறும். மாறும்போது அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு? நான் தேசியவாதின்றாரு அவரு. தேசியவாதினா அப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவான குரல் கொடுப்பாரா? காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி தான். அப்புறம் வந்து மெய்யான சமூக நீதினாரு நேற்று. அது என்னது மெய்யான சமூக நீதினா என்னது? சமூக நீதி சமூக நீதி தான். மெய்யான சமூக நீதி, பொய்யான சமூக நீதி ஏதாவது இருக்கா என்ன?
சமூக நீதி வகுப்பு வாரி இடஒதுக்கீடுங்க 1920. 1920 முத்தையாமுலையார் கம்யூனல் ஜீவோ தான் அதோட அடிப்படை. 1920னா நமக்கு 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற மிக பழமையான கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்னு கூட சொல்லக்கூடாது. 4 மாநிலங்கள் இன்று 5 மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதுல பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு அமைச்சர், அவர் பேரு முத்தையாமுலையார். அவர் பிராமணர் அல்லாதோர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இதுதான் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டோட ஆரம்பம். பிராமணர்களுக்கும் அதுல இடஒதுக்கீடு இருந்தது. அதாவது எல்லா ஜாதிக்கும் அவங்கவுங்க எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடங்களை பிரித்துக் கொள்ளுதல், அவைலபிள் கவர்மெண்ட் போஸ்டை பிரித்துக் கொள்ளுதல், இதுதான் அதோட அடிப்படை. அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில அதுக்கு நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சென்சஸ் நடக்க போகுது. மாடல் சென்சஸ் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அதுல கம்யூனிட்டி கேஸ்ட் ஜாதிங்கிற அந்த காலத்துக்கு நேரம் ஓப்பனா விட்டுருக்காங்க. பிளாங்க், நீங்களே எழுதிக்கலாம் என்ன ஜாதின்னு. 2011 அப்படிதான் விட்டாங்க. சோசியோ எக்கனாமிக் சர்வேனாங்க பழைய போன சென்சஸ்ல. எல்லாரும் அவங்கவுங்க உள்ஜாதி பிரிவு எழுதுனாங்க. இந்தியா மூலம் பல்லாயிரக்கணக்கான ஜாதி வந்துருச்சுங்க, எந்த கணக்குக்குள்ளேயும் பொருந்தலை. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் பட்டியலில், ஏன்னா இது பட்டியல் இனத்தவர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, பிற்படுத்தப்பட்ட இனத்தில் இருக்கிற பல்வேறு உட்பிரிவுகளை எழுதுனா குழப்பம்தான் மிஞ்சம். ஓகே, பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிற ஜாதிகளோட பெயரை போட்டு அதில் நம்ம ஆப்ஷன் டிக் அடிக்கிற மாதிரி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த கணக்கெடுப்பு உருப்படியாக இருக்கும். ஆனால் மத்திய அரசாங்கம் விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பொறுத்த வரைக்கும் இந்து மதம், கிறிஸ்தவ மதம் அப்படிதான் இருக்கணும். இந்து மதத்துக்குள்ள இவ்வளவு ஜாதி இருக்குனாலே ஒற்றுமையே போயிடும். இது RSS ஓட அடிப்படை கொள்கை. அவங்க ஜாதியை ஏத்துக்கிறது இல்லை. அப்படின்னா இப்ப அண்ணாமலை அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது வருமே. அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறாரா? அப்படி ஆதரிப்பதாக இருந்தால் என்ன மாதிரியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு? ஈவன் அன்புமணி கூட இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன்றாருங்க. ஜாதிங்கிற காலத்துக்கு நேரம் பிளாங்கா விட்டீங்கன்னா எத்தனை உள்ஜாதி வரும் உள்ள? யோசிச்சு பாருங்களேன். எல்லாரோட ஜாதியிலையும் உள்ஜாதி இருக்க, பெரும் குழப்பம் அது. அதனால பயனே விளைய போறது இல்லை. அது தெரிஞ்சு 2011 அது ஃபெயிலியர். அது தெரிஞ்சும் 2027 ஆரம்பிக்க போதுங்க நமக்கு ஆக்சுவல் சர்வே. சாம்பிள் சர்வேல பார்த்தா அது இல்லை. ஒருவேளை நாளைக்கு திருத்துவாங்களா இல்லையான்னு தெரியல. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது வெறுமனே சோஷியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட், நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் என் கட்சி ஆரம்பிப்பேன், எனக்கு 2031 தான் எனக்கான குறிக்கோள், அப்படி ஒதுங்க முடியாதுங்க. விஜய் கூட விக்கிரவாண்டியில கட்சி ஆரம்பிச்சு இன்னென்ன கொள்கைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்தாப்புல 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரு போட்டி போடல. விக்கிரவாண்டி மாநாடு முந்தையே நடந்துருச்சு. 2026 தான் நமது இலக்குன்னு சொல்லிட்டாரு. பட் இவர் 2026 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2029 மக்களவைத் தேர்தல் வரப்போகுது, இல்ல மாநிலங்களுக்கு சேர்த்து வருமானு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இவர் கட்சியோட கொள்கைகள் என்ன, அடிப்படை செயல் திட்டம், இதெல்லாம் சொல்லி அவருடைய கட்டாயம் இருக்க அண்ணாமலைக்கு. சார், விஜயும் அண்ணாமலையும் சுயேட்சையாக அரசியலில் இப்பொழுது முகமாக பார்க்க முடியுது. வாரிசு அரசியல் என்ற அந்த பிம்பத்துக்கு இன்னமும் உதயநிதி இருக்கிறாரு. அப்ப அதிமுக திமுக இல்லாத ஒரு அரசியலை இவர்கள் கையில் எடுக்க விரும்புகிறார்கள், அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுதா? அப்படிதான் புரிஞ்சுக்கிடணும். அதிமுக திமுக இல்லாத ஒரு அரசியல், விஜய் அரசியல் அதுதாங்க. அண்ணாமலை அரசியல் அதுவா தான் இருக்க முடியும். வாரிசு அரசியல் எதுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வாரிசுகள் அரசியலுக்குள்ள வர்ற ஒரு சூழல்ல இல்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் 75 வருஷம் ஓல்டு கட்சி. நீங்க உதயநிதி மட்டும் தானே உங்க கண்ணுக்கு தெரியுறாரு. ஆனா அந்த கட்சியோட எல்லா மட்டங்கள்லயும் தாத்தா மகன் பேரங்கிற அளவுக்கு வந்தாச்சு. எங்க ஒன்றியத்தை எடுத்தீங்கன்னா தாத்தா தாங்க முதல் திமுக ஒன்றிய செயலாளர். வரிசையா பேரன் இப்ப இருக்கிறாரு. அது 75 வருஷம் ஓல்டு கட்சின்னா அப்படிதான் இருக்கும். காங்கிரஸ் கட்சியிலே அப்படிதான் இருக்கும். பிஜேபிலையும் மோடிக்கு பிறகு பிரதமர் அதுலதான் வாரிசு இல்லையே தவிர மற்றபடி வாரிசுகள் தான் பெரிய பதவிகள் இருக்காங்க. இப்ப அமித்ஷாவோட மகன் எதுவா இருக்காரு, இந்திய கிரிக்கெட்டையே கண்ட்ரோல் பண்றாரு அவர் தான். அப்ப எத்தனையோ உதாரணம் நம்ம சொல்ல முடியும் பிஜேபி அரசியலையும். இப்போ வாரிசு அரசியல்ங்கிறது ஜனநாயகத்துல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவுதான் அதுல பாயிண்ட். மக்கள் தோற்கடிச்சாங்கன்னா ஓகே தான். கலைஞர் ஸ்டாலினை முதல் தேர்தல் 1000 விளக்கு தொகுதி தோத்து விட்டாரு. ஸ்டாலின் வெற்றி பெறல. இப்போ கலைஞர் ஆக்டிவா இருந்த காலகட்டம் தான் 84. அந்த தேர்தலில் அவர் தோத்து போயிட்டாரு, வெற்றியே பெறலையே. ஸ்டாலினுக்கு இது முதல் தோல்வி இல்லையே, குளத்தூர் தேர்தல் தோல்வி, ரெண்டாவது தோல்வி ஆக்சுவலா. அப்ப நிராகரிச்சாங்கல்ல மக்கள். அப்புறம் அடுத்த தேர்தலில் அதே மக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க.
சரி, மாற்றம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ இளைய தலைமுறை தான் மாற்றத்துக்கான சாவின்னா, அப்ப நாங்கலாம் என்ன நேரம் பிறக்கும்போதே வந்து வயதானவர்களா பிறந்துட்டோம். 67ல எப்படி அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. தொடர்ந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் அவங்க முகங்கள பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. ஓகே. அவங்களோட பேச்ச கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ம். அண்ணாவோட பேச்சு, கலைஞரோட பேச்சு வசீகரமா இருந்துச்சு. நாவலர் நெடுஞ்செழியனோட பேச்சு, அன்பழகனோட பேச்சுன்னு. 67ல அமைச்சரவை எடுத்து பாருங்க. எல்லாரும் புதுசா தான் இருப்பாங்க. எப்படி தாவேகா அமைச்சரவையில எல்லாரும் புதுசோ, அதே மாரி தான். அப்பதான் காமராஜ் வந்து 6 மாசம் டைம் குடுப்போம்னாரு. ஓகே. 67க்கும் இப்போ 60 வருஷம் வித்தியாசம் ஆகி போச்சு. இப்போலாம் 6 மாசம், 1 வருஷம்லாம் எந்த ஆட்சிக்கும் யாருமே டைம் குடுக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. ஆட்சி வந்து 2 மாசம் ஆச்சு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இவங்கலாம் அனுபவம் இல்லாதவங்க. நிறைய டைம் குடுக்கலான்றாரு. எதுக்கு குடுக்கணும்னு சொல்றாரு? அவர் வந்து அவரோட கட்சிக்கு பேரெல்லாம் சூட்டி, அவர் வந்து செயல் திட்டம்லாம் வகுக்கிறதுக்கு அவருக்கு டைம் தேவைப்படுது. ஓ! 1 வருஷமோ, 2 வருஷமோ தேவைப்படுது. அதனால தான் அவர் தாவேகா அரசுக்கு டைம் குடுக்கணும்னு நினைக்கிறாரு. தெரியுதா தெளிவா? ஒருவேளை தாவேக மீது அதிருப்தி வந்தால் மக்கள் நிராகரிக்கணும்னு நினைச்சா அடுத்த ஆப்ஷனா நிச்சயமா திமுக தான் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஆனா இப்போ திமுகவிற்கு அண்ணாமலையின் வருகை ஒரு பெரும் சவாலா இருக்கா? இல்ல அவர் ஜொலிப்பாரா அரசியல்ல? இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஜொலிப்பாருங்க. ஆனா அண்ணாமலைக்கு சவால்ங்கிறது அன்புமணி இல்லையா? ஓ! சீமான் இல்லையா? ம், ம், ம். அவங்களும் சமகாலத்துல வந்து தலைவர்களா வருவாங்க. இப்போ அன்புமணியோட போராட்டங்கள் நீங்க எடுத்து பாருங்க. மேகதாது இஷ்யூல அண்ணாமலை என்ன அதுல சொல்ல முடியும்? காவிரி நீர் பிரச்சனை, தண்ணியே இல்லைங்க. மேகதாது ஆனா அது எப்பவுமே கட்ட போறாங்க. அதை கூட நம்ம எதிர்க்கிறதுங்கிறது அது ஒரு சஸ்டைன்டு முயற்சிங்க. நீண்ட காலத்துக்கான போராட்டம். ஆனா உடனடியா நமக்கு தண்ணி வேணும்ல. இப்போ ஜூன் மாசம் தண்ணி திறந்து விடணும். எங்க திறந்து விட்டுருக்காங்க? கர்நாடகா. இப்போ கர்நாடகாவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. கொஞ்சமா தண்ணி திறந்து விடலாம். ஓகே. ஆனா அவர் திறந்து விட மறுக்கிறாரே கர்நாடக அமைச்சர். அப்ப எப்போதுமே வந்து மழை நல்லா பெஞ்சு காவிரியில அவங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலைன்னா தான் நமக்கு தண்ணி திறக்கிறாங்க. பஞ்ச பகிர்வே இல்ல. நம்ம லோயர் ரைப்பரின் ஸ்டேட், நமக்கு தான் பாசனத்துல முதல் உரிமை. ஆனா இங்க தலைகீழா இருக்கு. மேல இருக்கவங்க டேம கட்டி தண்ணியை நிறுத்திக்கிறாங்க. அவங்களால எப்ப நிறுத்த முடியலையோ அப்ப தண்ணி வருது நமக்கு. அப்போ இதே ஒரு கிராமத்துல கீழ்பாசனத்துல ஒரு விவசாயி நிலம் வச்சிருக்கான். மேல இருக்கிறவன் மேல்மடையை அடைச்சிட்டான்னா கீழ்மடைக்காரன் கொதிக்க மாட்டானா? சண்டை போட மாட்டானா? நிச்சயமா. அவன் அடைச்சு வச்சிருக்கிற மதம் உடைச்சு விட மாட்டானா? அப்போ அவன் அண்ணாமலை ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு சொல்லணும்ல. உடனடி பிரச்சனைங்க. ஓகே. என்ன சொல்றாரு? இல்ல விஜய் என்ன சொல்றாரு? உடனடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு ரிலீஃப் தேவைங்க. நான் விஜய் கரூர் மீட்டிங்ல என்ன சொல்றாரு? நான் வந்து குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்துருக்கேன்றாரு. அது எந்த மூலைக்குங்க போதும்? தண்ணி இருந்தா தானங்க அதனால பயன் இருக்கு. போர்லயே தண்ணி இல்லைங்க. போர்லாம் கீழே போயிடுச்சு காவிரி படுகையில. ஷிஃப்ட் கரண்ட்னா வந்து ஒரு முறைப்படுத்தப்படவும் இல்லை. 3 மணி நேரம் கரண்ட் வருங்க, அப்புறம் திடீர்னு ஆஃப் ஆயிரும், அப்புறம் ஒரு 2 மணி நேரம் வரும். உங்களால வந்து மோட்டரை போட்டு ஒழுங்கா பாய்ச்சவே முடியாது. மோட்டர் இருந்தாலும் போர்ல தண்ணி இருந்தாலும் அதான் நிலைமை. அப்படியான நிலைமையில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாட்டு நடப்பு பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்காம அதை பத்தி பேசாம ஒரு அரசியல் எப்படி பண்ண முடியும்? அப்ப விஜய் பண்ற அரசியலுக்கும் அண்ணாமலை பண்ற அரசியலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். விஜய் வந்து ஆட்சியில் இருக்காரு, அண்ணாமலை ஆட்சியில இல்ல. மற்றபடி 2 பேரும் திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒண்ணை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டியே வேற என்ன செயல் திட்டங்கள் இருக்கு 2 பேர்த்தையுமே? விஜய் அண்ணாமலையும் ஒண்ணுங்க. அறியாதவங்க வாயில மண்ணு. சார், தமிழகத்துல இடைத்தேர்தலின் நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. உயர்நீதிமன்றம் வேற இடைக்கால தடையை விதித்திருக்கு. தாவேகாவை நம்பி செல்ல இருந்த கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் வந்து பின்வாங்கி இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த சாட்டர்டே யாருமே போல பனையூர் பக்கம். அப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டேன், ஏங்க செகண்ட் சாட்டர்டே நாங்க லீவ் விட மாட்டோமா? நாங்க அவங்க வர்ற சாட்டர்டே பாருங்க அப்படின்னாங்க. எம்எல்ஏ போனாதான் எம்எல்ஏ போகணுங்க, இல்லைன்னா முன்னாள் எம்எல்ஏ போகணும். அப்பதான் அந்த ஆதரவாளர்களோட போய் ஒரு க்ரௌடு வந்து அதுல வரும். அப்போ எம்எல்ஏயும் போகல, முன்னாள் எம்எல்ஏயும் போகல போன சாட்டர்டே. இது வரைக்கும் போனவங்களுக்கு தேர்தல் நடக்குமான்னு தெரியாது. சப்போஸ் தேர்தல் லேட்டா நடக்குது, ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த வழக்கு போட்ட வெங்கடாஜலபதி ஒரு கேவிட் போட்டார் இன்னைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட்ல. இதுக்கு தடை கேட்டு யாராவது போனாங்கன்னா வெங்கடாஜலபதி கருத்தை கேட்கணும்னு கேவிட் போட்டிருக்காரு. ஸோ லாங் ப்ராசஸா தெரியுது பார்த்தா. நம்ம ஹைகோர்ட்டோட ஆர்டரை படிச்சு பார்த்தா
சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளுக்கு இணங்க தான் ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. ஏன்னா சிஜே பெஞ்சுங்க, தலைமை நீதிபதி பெஞ்சு. அதனால வெல் ஸ்டடீடாக தான் ஆர்டர் இருக்க முடியும். அப்படின்னா இம்மீடியட்டாக ஸ்கோப் இல்லை. ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் நடக்கு. பிஜேபியோட மத்திய பிரதேசில் ஒருத்தருக்கு டிக்கெட் கொடுக்கல. அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். பிறகு அவர் இடைத்தேர்தல் வந்து ஒரு மரணத்தினால நடக்குது. அவர் முன்னாள் எம்எல்ஏன்னு டிக்கெட் கேட்காரு, அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. பெரிய அளவுக்கு ஒரு போர்க்கொடி பிடிக்கிறாரு. அவரோட ஆதரவாளர்கள்லாம் வந்து வன்முறையிலேயே ஈடுபடுறாங்க. நேற்றைக்கு அவர் டெல்லிக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இப்போ வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் லெவலில் அவங்க இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தல்களை பற்றிய கவனத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு உடனடியாக இடைத்தேர்தல் வர்ற மாதிரி தெரியல. இப்போ இடைத்தேர்தலே வரலைன்னா எந்த நம்பிக்கை அடிப்படையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண முடியும்? ஓகே. அப்போ தயங்குவாங்க எல்லாரும். இப்போ அன்புமணி இன்னைக்கு அறிக்கை விடுறாரு காலையில். அதிமுக எம்எல்ஏக்களே 30-35 பேர் வந்து பாமக ஓட்டு வங்கியை வச்சு ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. 30-35 பேர் இல்லாட்டாலும் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் பாமக ஓட்டு வங்கியில் ஜெயிச்சவங்க தான். அதில் முக்கியமானவர் யாரு? சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகமே அதை ஓப்பனாக சொன்னார். பாமக போட்ட பிச்சைங்கன்னாரு. அப்போ மயிலத்தில் இடைத்தேர்தலே நடக்காது, இடைத்தேர்தல் நடந்தாலும் டிக்கெட் கிடைக்கணும், டிக்கெட் கொடுத்தாலும் பாமக ஓட்டு வங்கி வேணும். இவ்வளோ கணக்கு வந்து அவருக்கு ஓடுது. ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து பாமக ஏதாவது ஒரு வகையில் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தா மயிலத்தில் சண்முகம் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தல் நடக்கும்போது. ஸோ இந்த கணக்குக்குள்ளே அடைபடலைன்னா எந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பதவி போயிடும். அப்போ இப்போதைக்கு வந்து இடைத்தேர்தல் இருக்கா இல்லையான்னு உறுதியான நிலைப்பாடு வராமல் புதிய ராஜினாமாக்கள் வந்து அதிமுகல இருந்து வராது. குமுறல்கள் இருக்கு. வேலுமணிக்கு குமுறல் இருக்கு, அது நல்லாவே தெரியுது. தங்கமணிக்கு குமுறல் இருக்கு, அதுவும் நல்லாவே தெரியுது. அது ராஜினாமாவாக மாறுவதற்கு தாவேகா எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் ராங் ஸ்டெப்புங்க. அவங்க 25 எம்எல்ஏ பிரிஞ்சு வந்தாங்க அதிமுகல இருந்து. ஆதரவும் தெரிவிச்சுட்டாங்க. தாவேகாவுக்கு சட்டமன்றத்தில் ஓட்டும் போட்டாச்சு. அந்த 25 பேரை அதிமுக 1, 2 ஏதோ ஒரு பேனர்ல சபாநாயகர் ரெகனைஸ் பண்ணியிருக்கலாம். ரெகனைஸ் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு தான் நீங்க போகணும், சபாநாயகர் முடிவு எதிர்த்து. ஆனால் அந்த 25 பேர் ஒரு பிளாக்கா தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ பதவிகள் கொடுத்துருக்கலாம். அந்த 25 பேரும் அப்படியே ஆதரவு நிலைப்பாட்டை கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. இந்த ராஜினாமா இந்த சிக்கல்கள் வந்திருக்காது. அந்த இடத்துல தாவேகா வந்து ஒரு அரசியல் பிழை, அது செஞ்சது அரசியல் பிழை. முதல்ல தான் ஏற்கனவே தான் 25 பேர் ரெடியா தானே இருந்தாங்க. ரெடியா இருந்த என்ன அவங்களோட வில்லிங்னஸையும் சொல்லிட்டாங்க. சட்டமன்றத்திலையும் ஓட்டும் போட்டாச்சு. இவங்க வந்து பதவி நீக்க தீர்மானமும் கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து. அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஏதாவது லீகல் பிரேக் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அவங்க சர்வைவ் ஆகியிருப்பாங்க. அது போடலை. அதுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இது காரணம். இந்த காலதாமதம் தாவேகாவிற்கு ஒரு பலனை கொடுக்கணும் பலரும் சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து கட்டமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல விஷயங்கள் வந்து அவருக்கு கை கொடுக்கும், கூட்டணியும் அதுக்குள்ள வலுவை பெற்றுரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாத்தியமா சார்? கூட்டணி வலிமை பெற்றால் கூட்டணிகள் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் கேட்பாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல்னு வந்தால் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு 50% கொடுக்கணுங்கன்னு காலையில சொல்லியிருந்தாங்க. 50% கொடுத்தா தாவேகா எத்தனை இடத்துல போட்டி போட முடியும்? டிமாண்ட் வரும். திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இவங்க என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனைகளை இப்ப தாவேகா கூட்டணியில இருந்து கொடுப்பாங்க. அதை அவங்க சமாளிக்க வேண்டியது வரும். திமுகவும் கொடுக்கும், சிபிஐ சிபிஎம்மும் கொடுக்கும், விசிகா கொடுக்கும், எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த அதிமுகல இருந்து போய் சேர்ந்திருக்கிற அந்த குரூப்பும் கொடுக்கும். இப்ப தாவேகாவிலே ரொம்ப வருஷமா விஜய் ரசிகர் மன்றம், நற்பணி இயக்கம்னு வந்தவங்க இதுல மனப்புழுக்கம் தான் அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கான அரசியல் வாழ்க்கை அதுல பாதிக்கப்படும். இடைத்தேர்தல் வந்து டைம் கொஞ்சம் காலதாமதமாக இடைத்தேர்தல் வந்தா தாவேகாவுக்கு நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கு இப்போ உடனடியாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தாவேகாங்கிற கட்சி அதோட அப்பீலே வந்து ஃப்ரெஷ்னஸ் தான். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு நினைக்கும் போது தாவேகாவுக்கு குறிப்பா விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு விழுந்தது. ஆனா இப்ப கிட்டத்தட்ட அதிமுகவே மாறிட்டு வருதுங்க தாவேகா. இப்ப கணக்குகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50-60 பேர் பழைய அதிமுக தான். அது அவங்க எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்காதவங்க, அதிமுக அதிருப்தி ஆனவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு போயிருக்காங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பேர் அதுல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் அந்த 1.25 கோடி ஓட்டு வருது தாவேகாவுக்கு. அப்ப விஜய்க்கு மட்டுமே விழுந்த ஓட்டு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் உடனடியா நம்மளால கால்குலேட் பண்ண
ஆனா அவங்க நிறுத்தின கேண்டிடேட்ல குறைந்தபட்சம் 20% 25% பேர் 240ன்னு அப்ராக்சிமேட் சைஸ் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 60 பேர் வந்து அதிமுக தான், எக்ஸ் அதிமுக தான் அதிருப்தியாளர்கள். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது 25 பேர், அவங்களும் அதிமுக தான். அதாவது மொத்தம் வந்து 144ங்க தாவேகா ஆதரவு. 144ல 25, அது கிட்டத்தட்ட ரஃப்லி 20% வருது. அப்ப ஆவரேஜா வந்துங்க அதிமுக ஓட்டு வங்கியிலிருந்து இல்ல அதிமுக பழைய எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் அவங்க ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு பெரும்பகுதி வந்து தாவேகா ஓட்டு வங்கியா மாறி இருக்கு. அப்ப இந்த 1.25 கோடியில அது எவ்வளவுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமா வந்து தாவேகாவுக்கு விஜய்க்கே அவ்வளவு விழுந்துருச்சு அப்படிங்கிற வாதம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இதே விகிதாச்சாரம் அப்படியே உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும், இல்ல வரப்போற இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இடைத்தேர்தல் தீவிரமாக மிக விரைவாக நடத்த தாவேகா மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா? தாவேகாவுக்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இதுல ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ராஜினாமாக்கள் வெர்சஸ் தேர்தல் வழக்கு, எலெக்ஷன் பெட்டிஷன். இப்ப ராஜினாமா டேட்டு முன்னாடியும் இபியோட டேட்டு பின்னாடியும் இருந்தா ராஜினாமா வந்து வாலண்டரின்னு எடுத்துக்கிடலாம். இபி டேட்டும் எலெக்ஷன் பெட்டிஷன் டேட்டும் ராஜினாமா டேட்டும் கிளாஷ் ஆனா தான் இதுல வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ உதாரணமா திருச்சி கிழக்குல வந்து விஜயோட ராஜினாமாங்கிறது வாலண்டரியா தானே இருக்க முடியும். ஏன்னா 2 தொகுதியில வந்து போட்டி போட்டாரு. ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். பெரம்பூரோ அல்லது வந்து திருச்சி கிழக்கோ. இப்போ இன்னைக்கு பெரம்பூர்ல அவர் வந்து எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு. 3:30 மணிக்கு திறந்து வைக்கிறாரு. பெரம்பூர் தொகுதிக்கு வந்து ஒரு செயலி ஓபன் பண்றாரு. ஸோ பெரம்பூரை ரீட்டைன் பண்ணிக்கலாம், அது நமக்கு வசதியா இருக்கும். ஏன்னா சென்னை, அது ஒரு முதலமைச்சர் அப்படிதான் நினைப்பாங்க. சென்னையிலே ஒரு தொகுதியில போட்டி போட்டு அந்த தொகுதியை கவனிச்சுக்கிறது அது எல்லா முதலமைச்சர்களுக்கான உரிமை தாங்க அது. அப்ப திருச்சியை ராஜினாமா பண்ணாரு. அப்போ திருச்சி ராஜினாமா வாலண்டியர். ஆனா அதையும் வந்து இந்த இடைத்தேர்தல் பேன் லிஸ்ட்ல வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. திருச்சியும் சேர்த்ததுங்க அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன லிஸ்ட்ல. அது எனக்கு என்னமோ அது பொருத்தமா தெரியல, ஹைகோர்ட்டோட உத்தரவு. இந்த மாதிரி சில நுணுக்கமான பாயிண்ட்களை எடுத்து தாவேகா வைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஹைகோர்ட்லயாவது 30ஆம் தேதி வரைக்கும் பேன் இருக்கு. 30ஓ இல்ல 28ஓ. அப்ப அந்த இடத்துல அவங்க அதை வாதாடுவாங்கங்கிறது என்னோட பார்வை. ராஜினாமா செய்ததற்கான விளக்கத்தை முன்பாக ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சபாநாயகரை சந்தித்து விளக்கம் அளித்தார்கள். இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து அங்க வந்து கலந்துக்கல, போய் அவர் வந்து விளக்கம் தெரிவிக்கல. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? வந்துங்க ராஜினாமாக்கள் வாலண்டரியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, நான் வாலண்டியர்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதாவது தன்னிச்சையா ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த தூண்டுதலும் இல்லைன்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஏன் முன்னாடி அவங்க எழுத்து மூலமா கொடுத்துருக்காங்கன்றாரு. ஆனா அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அது வந்து தன்னிச்சையா நடந்தது இல்லை அப்படின்னு. ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு. எம்எல்ஏ ஆன 15 நாள் 20 நாள்ல தன்னிச்சையா வந்து ராஜினாமா கொடுப்பாரா? ஒரு மாசத்துக்குள்ள? அவருக்கே அவர் விரல்ல இருக்க மை கலைஞ்சிருக்காதுங்க. நமக்கே இன்னும் கலையல. இன்னும் நகத்துல ஒரு முனையில வேற மை இருக்கு. அப்ப அவர் எப்படி தன்னிச்சையா கொடுப்பாரு? அப்ப என்ன பேரம் நடந்ததுங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு வந்து கவர்னர்ட்ட திமுக மனு கொடுக்க போகுது. மனு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்நேரம். நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல. அப்போ மனுவுல என்ன சொல்றாங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல வந்து அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க. எனக்கு வந்து அவங்களோட ப்ரொபோசல் பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்றாரு. அப்படின்னா கரூர் விஜயபாஸ்கரோட ராஜினாமா தன்னிச்சையானது இல்லைன்னுலாம் ஆயிருது. அவர் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் ஓகேன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, அப்போ அது வந்து ஆஃபர் அண்ட் பையிங்னு ஆயிருமே. அப்படின்னா எப்படி ராஜினாமா தன்னிச்சை வாலண்டரின்னு எப்படி முடிவு பண்ணாரு? இவங்க மனு கொடுக்குறாங்க கவர்னர்ட்ட. கவர்னர் பெரிய நடவடிக்கைகள் எடுத்துட முடியாதுங்க. ஆனா அது வந்து கோர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமான சிக்கல்கள் வந்து தொடர்வதற்கு தான் வழி இருக்கு. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.